ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கான அகாடமிக் ஷெடியூல் அப்படின்றது இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட்டாக. யூஜியில் பிஇ, பிடெக், பிஆருக்கு இதில் ஃபுல் டைம் பார்ட் டைம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அகாடமிக் ஷெடியூல் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எந்த செமஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 3rd செமஸ்டர், 5th செமஸ்டர், 7th செமஸ்டருக்கான அகாடமிக் ஷெடியூல் தான் இது. இவங்களுக்கான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12th அப்போ ஸ்டார்ட் ஆகுது கிளாஸஸ்லாம். ஸோ அந்த செமஸ்டருக்கான லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்தீங்கன்னா நவம்பர் 22 அன்னைக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்றது இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கான எண்டு செமஸ்டர் எக்ஸாமினேஷன் எப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த லீவ்லாம் விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு அகாடமிக் செஷன் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, Jan to May 2025 செஷன். அது பார்த்தீங்கன்னா Jan 20 எப்போ, அடுத்த வருஷம் Jan 20 எப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் எண்டு செமஸ்டர் எக்ஸாம் சொல்லி டிசம்பர் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. பட் தியரி எக்ஸாம், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் சொல்லி ஸ்ப்ளிட் அப் பண்ணி இந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணலை. அதாவது ப்ராக்டிக்கல் பிஃபோராக வருதா, அப்புறம் தியரி வருதா, இல்லை தியரி ஃபஸ்ட்டு வருது அப்புறம் ப்ராக்டிக்கல் வருதா அப்படின்றத பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணலை. அது ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணும்போது அதை நானும் அப்புறம் வீடியோ மூலமாக வந்து உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன். தேங்க்யூ.